மஸ்ட் வாட்ச் கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி ரிவ்யூ செக்மெண்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற தரமான ஒரு ஹாரர் த்ரில்லர் டிராமா மலையாளம்ல தியேட்டர்ல இப்போ ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு. பிரணவ் மோகன்லால் தான் ஹீரோவா இந்த படத்துல நடிச்சிருக்காரு. படத்தோட பேரு டிஎஸ்சி ராய் த மேன் ஆஃப் வர்த். கோவத்தோட உச்சையில ஒரு ஹாரர் த்ரில்லர் டிராமாவை செம்மையா எடுத்து இந்த படத்தோட டைரக்டர் சம்பவம் பண்ணிருக்காரு. இதுக்கு முன்னாடி இதே படத்தோட டைரக்டர் பிரம்மயுகம் பூதாகலம்னு சொல்லி 2 ஹாரர் த்ரில்லர் டிராமா எடுத்து சம்பவம் பண்ணிருப்பாரு. 18+ டிராமா தான். முதல்ல ஒரு செம சீனை ஒளிச்சு வச்சிருந்தாலும் கிளைமேக்ஸ்ல சம்பவம் பண்ணி அலற விட்டுருப்பாரு. சிம்பிளான ஒன் லிங்க் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ கேரளால ஒரு ஆர்கிடெக்டா இருக்காரு. யூஎஸ்ல இருந்து ஊருக்கு வந்த கேப்ல ஃப்ரெண்ட்ஸோட ஜாலி பண்ணிட்டு ஒரு பொண்ணு கூட ஷார்ட் டைம் ரிலேஷன்ஷிப்ல டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி டைம்ல ஹீரோ கூட படிச்சு ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி இறந்து போறா. அவளோட சாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நலம் விசாரிக்கிறதுக்காக நம்ம கதையோட ஹீரோ அந்த வீட்டுக்கு போயிட்டு ஒரே ஒரு ஹேர் பின் எடுத்துட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ வாழ்க்கையில தொடர்ச்சியா நடக்கக்கூடிய சம்பவம் என்ன, ஹீரோ ராத்திரி எல்லாம் தூங்காம வந்து டார்ச்சர் பண்ணக்கூடிய அந்த ஆவிக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், நம்ம கதையோட ஹீரோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையை கண்டுபிடிச்சாரா இல்லையாங்கிற இன்வெஸ்டிகேஷன் டோன் ஆஃப் ஹாரர் த்ரில்லர் டிராமாவை இன்ட்ரெஸ்டிங்கா பிளேஸ் பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க. ஸ்டோரி ரொம்ப யூஸ்வலா சிம்பிளா பிரெடிக்டபிளான டோன்ல இருந்தாலும் ஸ்கிரீன் பிளேல சம்பவம் பண்ணிட்டாங்க. நரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் பயங்கரமா இருந்துச்சு. ஒரு சில கேரக்டர்ஸை மட்டுமே வச்சு ஒரு படத்துல பிரம்மாண்டமான விஷுவல்ஸை காமிச்சு மேக்கிங் மூலியமா ஒரு ஹாரர் த்ரில்லர் டிராமாவை பெர்ஃபெக்ட்டா உங்களை ஃபீல் பண்ண வச்சு இந்தியன் ஸ்டாண்டர்ட்ல தி பெஸ்ட் ஃபிலிம்னு சொல்ல வைக்கிற அளவுக்கு சேட்டன்ஸ் திரும்ப இந்த மலையாள படம் மூலியமா ஒரு சூப்பரான சம்பவத்தை சிறப்பா பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம கதையோட ஹீரோ பயங்கர அரகண்டா எஃபோர்ட்லெஸ்ஸா நடிச்சு ஆடியன்ஸ் கிட்ட ஈஸியா நல்ல பேரை ஸ்கோர் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லுவேன். அதை தாண்டி 2-3 கேரக்டர்ஸ் நோட்டபிளா இருந்துச்சு. வில்லனோட கான்ஃபிளிக்ட் மட்டும் ஸ்ட்ராங்கா இல்லைன்னு கண்டிப்பா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. படத்துல பார்ட் 2க்கு லீட் கொடுத்திருந்தாலும் பார்ட் 1ல எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய பல விஷயத்த பல்ல காட்டிட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. லாஜிக்கல் போல்ஸோட இருக்கக்கூடிய ஹாரர் த்ரில்லர் டிராமாவை ஜஸ்டிஃபைங்கா இம்ப்ரெசிவா எமோஷனல் டிராமாவை ஏத்தி சொல்லியிருந்தா படம் பிரம்மாண்டமா இருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் தடன் ஒப்பீனியனா இருந்துச்சு. ஏன்னா மலையாளம் ஹாரர் த்ரில்லர் டிராமா டெட் ஸ்லோவா இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சாலும் இந்த படம் கண்டிப்பா உங்களோட பொறுமையை சோதிக்கும். 18+ டிராமா வேற, வயலன்ஸை திருச்சி சவுண்ட் எஃபெக்ட்ஸ்ல சைலன்ஸை காட்டியே பயங்கரமா பயமுறுத்தி இருப்பாங்க. படத்தோட மேஜரான ஹைலைட் இன்டர்வல் ட்விஸ்ட், கிளைமேக்ஸ், லாஸ்ட் 30 மினிட்ஸ் ஹிட்ச்காக்கோட சைக்கோ ரெஃபரன்ஸ்னு சொல்லி படத்துல பல விஷயத்த டம்ப் பண்ணி வச்சிருந்தாலும் ப்ராப்பரான சப் ஸ்டோரிஸ், கான்ஃபிளிக்ட், லேயரிங்ல இவங்க ப்ராப்பரா எதையுமே எக்ஸிக்யூட் பண்ணாம விட்டுட்டாங்க. அது எல்லாத்தையுமே பேட்ச் ஒர்க் பார்த்து கமர்ஷியல் எலிமெண்ட்டை கலக்காம இதே மாதிரி ராவா கொடுத்திருந்தாலும் படம் இன்னுமே ஒரு ஸ்டெப் ரியலிஸ்டிக்கா இமேஜினேஷனோட வேர்ல்ட பிரேக் பண்ற மாதிரி இன்டெலக்சுவலான ரைட்டிங் மூலியமா ஆடியன்ஸை மிரட்டி இருக்கலாம். டேரக்டர் அங்கதான் கோட்டை விட்டுட்டு ஸ்டோரியே இல்லாம மேக்கிங்ல கதை சொல்றேன்னு ஃப்ரெஷ்ஷா ஒரு எலிமெண்ட்டை காட்டுறேன்னு சொல்லி படமா அவ்வளவு பெரிய விஷயம் இல்லைன்னு தான் சொல்லுவேன். நல்ல எக்ஸ்பெரிமெண்டல், நல்ல ட்ரை, அதுக்கான ரிசல்ட்டும் நல்லா இருக்குங்கிறத இந்த படம் பார்க்க உங்களால தெரிஞ்சுக்க முடியும். படம் டெக்னிக்கலா சூப்பரா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமோகிராஃபி, க்ளோஸ் அப் ஷாட்ஸ்னு சொல்லி ஒரு விஷயத்தையுமே பார்த்து பிரம்மாண்டமா பண்ணிருக்காங்க. பிஎஃப்எக்ஸை தாண்டி கூடவே ப்ராஸ்தட்டிக் மேக்கப் மூலியமாவும் இம்ப்ரெஸ் பண்ணி கிளைமேக்ஸ்ல ஜஸ்டிஃபை பண்ணாலும் பிளாஷ்பேக்ல கோட்டை விட்டாங்கிறத இந்த படம் பார்க்கும் நீங்களே யோசிப்பீங்க. த்ரில்லர் படம் பிடிக்கும், மலையாளம் புரியுங்கிறவங்க கண்டிப்பா இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. தியேட்டர் வைப்கான மெட்டீரியல் தான் இந்த டிஎஸ்சி ராய். இந்த படத்துக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் எல்லாம் கேட்டீங்கன்னா 7/10. இந்த ரிவ்யூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியும் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you on love you all.